Command, you're clear for takeoff. Over. Copy that, Command. Commencing takeoff now. Over. இன்னைக்கு நம்ம வருஷத்தோட நடுவில் நம்ம வந்திருக்கோம். அடுத்த டேக் ஆஃப்க்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்த 6 மாதத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம ப்ரஷ் அப் பண்ணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் கோயிங் டு பி த செஷன் ஃபார் டுடே. சரியா? அதுதான் இன்னைக்குரியதான செஷன். ஃப்ளைட் யார் அப்படின்னா நீங்களும் நானும் தான் ஃப்ளைட்டு. ஒரு சின்ன ஒரு ப்ரஷ் அப் அடுத்த 6 மாதத்துக்கு. சரியா? ஃப்ளைட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இருப்பாங்க சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லுங்களேன். பைலட் இருப்பாங்க, அப்புறம் பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க, சூப்பர். அப்புறம் ஏர் ஹோஸ்டஸ் விமான பணிப்பெண் இருப்பாங்க, அப்புறம் கோ பைலட் இருப்பாங்க. சரியா? இதில் ஃப்ளைட்டை ஒழுங்காக கவனிக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 பேர் தான். ஒழுங்காக ஒரு இடத்துலேருந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்குற பைலட்டு, அவர் ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ளைட்டு அந்த பைலட்டை கொடுக்கணும். கொடுத்தா தான் பைலட்டால் ஒரு இடத்துலேருந்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் விட முடியும். பிளேன் யார்? சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம தான் இல்லை, ப்ளூரலில் சொல்லாதீங்க, நான் தான். அடிக்கடி நம்ம பக்கத்து இலைக்கு பாயாசம் ஊத்துறையே நம்ம பழகி போயிட்டோம். அதனால் நான் தான் ஃப்ளைட்டு. சரியா? ஓகேவா? பைலட்டை ஒழுங்காக ஃப்ளைட்டு கொடுத்தா தான் பைலட் ஒழுங்காக ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போய் சேர்க்க முடியும். சரி, அடுத்தது கோ பைலட்டுன்னு ஒருத்தர் இருப்பார். கோ பைலட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வேளை பைலட் கொஞ்சம் டயர்டானார் அப்படின்னாக்கா அவர் ஹெல்ப் பண்ணுவார். அவர் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பார். கோ பைலட் அவரோட டியூட்டி என்னென்னா அந்த பைலட்டோட பக்கத்து சீட்லேயே தான் உட்காந்துருப்பார். அவர் ரொம்ப அத்தியாவசியம், ரொம்ப முக்கியம். ஸ்டெப்னி எப்படி முக்கியமோ ஒரு காருக்கு, புரியுதா? டயர் போச்சு அப்படின்னாக்கா ஸ்டெப்னி ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்த டயர் எடுத்து வச்சுருப்பாங்க ரெடியாக. அது மாதிரி கோ பைலட் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர் ஹோஸ்டஸ். அவங்க யார் அப்படின்னா அந்த பைலட்டையும் பேசஞ்சர்ஸையும் கனெக்ட் பண்ணுறவங்க. பைலட்டையும் பேசஞ்சர்ஸையும் கனெக்ட் பண்ணுறவங்க. அவங்க நிறைய பேசுவாங்க. இதை போட்டு மாட்டிக்கோங்க, அதை மாட்டிக்கோங்க, இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு பேசுவாங்க. பேசுகிறப்ப பேசஞ்சர்ஸ் யாருமே கவனிக்க மாட்டாங்க. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான வார்த்தை. ஆனால் அந்த முக்கியமான வார்த்தையை யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் தவிர்த்து யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தேவைன்னா இது என்னன்னு திருப்பியும் கேட்பாங்க. லாஸ்ட் லைன் அவங்க அதை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த லாஸ்ட் லைனே இவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. கூப்பிட்டு கேட்பாங்க, இது என்ன, இது எப்போ வரும், மீல் எப்போ வரும். அவங்க சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும். அவங்களும் சொல்லுவாங்க, நம்ம கேட்க கேட்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏர் ஹோஸ்டஸ் விமான பணிப்பெண். இதில் ஒரு கும்பல் உட்காரும். ஒரு கும்பல். அந்த கும்பல் யார் தெரியுமா? ஒருவேளை ஃப்ளைட் 100 பேர் அகாமடேட் பண்ணக்கூடிய ஃப்ளைட் அப்படின்னாக்கா 100 பேர் ஒரு கும்பல். சரியா? 200 பேர் அகாமடேட் பண்ண ஃப்ளைட்டு அப்படின்னாக்கா 200 பேர் ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் யார்? திருப்பி சொல்லுங்கப்பா. ஃப்ளைட்டு. அந்த கும்பலுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவங்க தான் நிறைய பேர் நம்ம கூட பயணிப்பாங்க. அவங்க தான் ஏகப்பட்ட பேர். உங்கள் லைஃப்பை பர்சனலாக எடுத்து பார்த்தாலும் there will be so many people, நிறைய பேர் இருப்பாங்க.
அது நிறைய பேர் நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே வருவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவங்க எல்லாரும் உங்கள் கூட தான் வருவாங்க. நீங்கள் இருந்தால் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் அவங்களால போக முடியும். நீங்கள் இல்லாமல் போக முடியாது. யூ ஆர் வெரி எசென்ஷியல். உங்களுக்கே அவ்வளோ எசென்ஷியலானு உங்களுக்கே தெரியாது, ஃப்ளைட்டுக்கே தெரியாது, பிளேனுக்கே தெரியாது நம்ம அவ்வளோ எசென்ஷியலானு. ஆனால் அந்த நபர்களுக்கு தெரியும். யார்? அந்த 100 பேர், ஒரு பெரிய கும்பல் வர்றாங்கல்ல, 200 பேர், அந்த பெரிய கும்பல் வர்றாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ரொம்ப எசென்ஷியல்னு. இதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வச்சு பார்க்கணும். புரியுதா? உங்கள் ஃபேமிலிக்காக. இது பேர் என்னென்னா ஃபேமிலி கவுன்சிலிங். ஃபேமிலி கவுன்சிலிங். நம்ம உட்காந்துருக்கிறவங்க எல்லாரும் யார் அப்படின்னாக்கா மாணவர்கள். இது நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது நம்ம எல்லாருமே கற்று அறிஞ்சு தேறிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதில் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். எஸ் சொல்லுவோமா? கற்றுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு பாயிண்ட்டு நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ வயசானாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அருமை ஜனங்களே, நம்ம கற்றுக்கொள்ள தான் இங்கே உட்காந்துருக்கோம். நம்ம கற்றுக்கிட்டோன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ நம்ம சாக்கடை ஆகிடுவோம். அப்படின்னா என்ன? நம்ம ஸ்டாக்னண்ட் ஆகிடுவோம். தேக்கப்பட்ட தண்ணீரை நம்ம மாறி போவோம். ஸோ அது அந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட பேரை கூட்டு போகுது. ஃப்ளைட்டுன்றது நீங்களும் நானும் தான். அந்த ஃப்ளைட்டுக்கும் இத்தனை பேருக்கும் சம்மந்தமே இல்லை. இதை நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஐஸ் பிரேக்கர் உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம போக போகிறோம். அப்போ அந்த ஃப்ளைட்டு என்ன செய்யணும், அந்த ஃப்ளைட் என்னென்ன காரியங்களுக்குள்ளே கடந்து போகுது? ஃப்ளைட்டு நீங்களும் நானும் தான். ஓகே, ஃபைன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் ஒன்று பண்ண போகிறோம். சரியா? நான் இன்றைக்கி பையோடு வந்தேன். பொதுவாக இப்படி பையோடு வரமாட்டேன், பையோடு வந்தேன். நான் சொல்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. 2 காரியத்தை என்னோடய பைக்குள்ளேருந்து எடுக்கிறேன், என்னோடய பேக்குள்ளேருந்து நான் எடுக்கிறேன். ஒரு பேப்பர் எடுக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் இந்த பாட்டில் எடுப்பேன். சரி, என் பேப்பர் எடுக்கிறேன். இந்த பேப்பரில் நான் எழுதியிருக்கிறேன், ஆக்சுவலாக எழுதியிருக்கிறேன். சரியா? இது வேறு ஒரு காரியத்திற்காக பயன்படுத்தப்பட்டதான பேப்பர். ஆனால் அதோடைய பின்புறத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். புரியுதா? நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கவனித்து உங்களில் ஒரு 2-3 பேர் இதை நீங்கள் செய்யணும். சரியா? போன வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது போன வாரத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சிக்கோங்க. போன வாரத்தில் ஒரு நாள் எல்லாருமே பேக் வச்சுருக்கீங்கல்ல, எல்லாருமே பேக்கோ பர்ஸோ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க. அப்படி தானே? எஸ் சொல்லுங்கள். எல்லாருமே வச்சுருக்கீங்க. யாருமே பேகு பை பர்ஸ் இல்லாமல் வரல. எல்லாரும் பேகு எல்லாருமே வச்சுருக்கீங்க இல்லையா? ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானும் என் பேக்குள்ளேருந்து தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பர்ஸ் வச்சுருக்கீங்கள? வச்சில்லையா? ஃபோன் மட்டும் வச்சுருக்கீங்களா? இப்போ அதை வச்சு நீங்கள் பேசணும். ஓகே, என் பேக்குள்ளேருந்து எடுத்திருக்கேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் யூஸ் பண்ணப்பட்ட பேப்பர் இப்படி நான் கிழிக்கப்பட்டேன் போன வாரத்தில். ஆக்சுவலாக இந்த பேப்பர் நான் தான். சரியா? இந்த பேப்பர் யூஸ் ஆகாத பேப்பர் இல்லை. அவ்வளோ திங்ஸ் இருக்குது இதில், அவ்வளோ காரியம் நான் அதில் எழுதி வச்சுருக்கேன். இந்த பேப்பருக்கு அவ்வளோ தெரியும். இந்த பேப்பருக்கு பல காரியங்களில் அவ்வளோ நாலெட்ஜ் இருக்குது. ஆனால் இந்த பேப்பர் அப்படியே கிழிச்சு போடப்பட்டது. கிழிச்சு போடப்பட்ட உடனே இந்த பேப்பர் இந்த பேப்பர் நான் தான். சரியா? கிழிச்சு போடப்பட்டது. கிழிச்சு போடப்பட்ட உடனே நான் என்ன பண்ணேன், இதையும் நான் என் பேக்லேருந்து தான் எடுக்கிறேன். இந்த பேக்லேருந்து எடுக்கிறேன். என்னையே நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். என்னையே நான் தேற்றிக்கொண்டேன். என்னையே நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். புரியுதா? அப்படி தேற்றிக்கிட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா சட்டுன்னு என்னால் ரிஜுபனேட் ஆக முடிஞ்சுது. காலியாக இருந்தது. என்னடா இது, என்ன இது, திடீர்னு சட்டுன்னு இப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சட்டுன்னு உடனே ரிஜுவனேட்டாக. இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் போன வாரத்தில் உங்கள் பேக்லேருந்தே நீங்கள் எடுத்து ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சு காமிக்கணும்.
உங்கள் பேக்லேருந்தோ உங்கள் பைபிள்லேருந்தோ என்னை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நான் பேசுகிறது புரியுதில்ல? ஏதாவது ஒன்று. நான் இதே ஆப்ஜெக்ட் லெசனை நேற்று ஒரு மீட்டிங்கில் நான் பண்ணேன். கிறிஸ்டியன் மீட்டிங் கிடையாது, டோட்டலாக ஃபுல்லாகவே வேற ஒரு மீட்டிங். சரியா? வேற ஒரு மீட்டிங். நீங்களும் ரிஜுவினேட் ஆயிட்டீங்களா? வேற ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் இதை நான் பண்ணப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேக்லேருந்து ஒருத்தவங்க தைலம் எடுத்தாங்க. தைலம் எடுத்து சொன்னாங்க, போன வாரத்தில் ஒருத்தவங்க எங்கள் வீட்டில் இப்படி இருந்தாங்க சிஸ்டர், ரொம்ப டல்லாக இருந்தேன், நான் தைலம் எப்படி நமக்கு யூஸ் ஆகுதோ நான் தைலமாக மாறினேன் அவங்களுக்கு அப்படின்னாங்க. பரவாயில்லையே, சூப்பராக புரிஞ்சுக்கிட்டாங்களே, நம்ம என்ன சொல்ல வந்தோன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்களே. அந்த மாதிரி இப்போது உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், சரியா? உங்கள் பேக்லேருந்தோ உங்கள் பைபிள்லேருந்தோ ஏதாவது ஒரு ஐட்டம், ஏதாவது நீங்கள் உங்கள் பைபிளை பாருங்கப்பா, என்னையே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பைபிளோ இல்லை உங்கள் புக்கோ இல்லை இதை நான் என் பசங்களோட விளையாடினப்ப என் பொண்ணு வந்து அவள் லேப்டாப் வச்சுருந்தா, உடனே லேப்டாப் எடுத்துக்கிட்டா. என் பையன் செல்ஃபோன் வச்சுருந்தான், புரியுதா? அவங்க எடுத்துக்கிட்டாங்க. செல்ஃபோனில் எப்படி நிறைய மேட்டர் இருக்கோ இந்த மாதிரி நிறைய மேட்டர் இருக்குது, ஆனால் அது ஒருத்தர் கையில் தான் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வெளியே வந்தாங்க, கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஐஸ் பிரேக்கர் மாதிரி இது. அதெல்லாம் வேணாம் சிஸ்டர், பேசிடுங்க சிஸ்டர் அப்படின்றீங்களா? சொல்லுங்க ஏதாவது ஒன்று. நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணுறீங்களாப்பா? நீங்கள் ஏதாவது பேக்லேருந்து நான் இப்படி இருந்தேன், உங்களை வச்சு உங்கள் பேக்லேருந்து ஏதாவது கம்பேர் பண்ண முடியுமா? உங்கள் பேக்குள்ளேருந்து தான் நீங்கள் பார்க்கணும், என்ன பார்த்தா புரியாது. உங்கள் பர்ஸு உங்கள் பேக்குள்ளேருந்து நீங்கள் பார்க்கணும். யாராவது உங்கள் பேக்குள்ளேருந்து எதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? ஓகே. இல்லை, இது அவுட் ஆஃப் த பேக். சில இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கணும் அப்படின்னாங்க. சில பேர் என்கிட்ட ஆலோசனை கேட்க வந்தபோது அவங்களுக்கு நான் ஒரு வாய்ஸாக மாறினேன். என்ன பண்ணணுமே தெரியல, என்ன கடவுள்கிட்ட சொல்லணும்னு தெரியல. அப்போ அதுக்கு எனக்கு இந்த மைக் தான் ஒரு உதாரணமாக இருக்குது. ஸோ நான் இதை தான் மீன் பண்ணுறேன். ஸோ திக்கு முக்காடி வந்த சூழ்நிலையில் ஐ பிகேம் அ வாய்ஸ். சரியா? சூப்பர் சூப்பர். இதை தான் நான் எதிர்பார்க்குறேன், புரியுதா? நம்ம கையில் இருக்கிற ஐட்டத்தை வச்சு நம்மளே நம்ம கம்பேர் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய காரியங்கள்லே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பல காரியங்களில் நம்ம உடைக்கப்படுறோம், பல காரியங்களில் நம்மகிட்ட இருக்கிறத வச்சே நம்ம தேற்றப்படுகிறோம். பல வேளைகளில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனில் இருக்கிற பேட்ரியை போல தான் நம்முடைய லைஃப்பில் பேட்ரி வந்து டவுன் ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம சார்ஜ் பண்ணப்படணும் இல்லையா? ஆனால் நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5% சார்ஜு, 2% சார்ஜு, 1% சார்ஜு, இதை வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டே இருக்கணும். வி ஆர் ஜஸ்ட் ரைடிங். அதை வச்சே ஓட்டிக்கிட்டே இருக்கிறோங்க நம்ம லைஃப்பில். பல வேளையில் புரியுதா? ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஃபஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்டிங் பாஸ்டரில் இருக்கும். ரெஸ்டிங் பாஸ்டரில் இல்லாமல் அதால் டேக் ஆஃப் ஆக முடியவே முடியாது. அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காது மேலே. அது ரெஸ்டிங் பாஸ்டரில் இருந்தால் தான் அது டேக் ஆஃப் ஆக முடியும், இல்லைன்னா அதால் டேக் ஆஃப் ஆக முடியாது. நான் சொன்னேன்ல, நேற்று ஒரு மீட்டிங் இருந்தது அப்படின்னு சொன்னல, அது டோட்டலாக அது வந்து கிறிஸ்டியன் மீட்டிங் கிடையாது. அது ஒரு கவுன்சிலர்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்குற மீட்டிங். அது டோட்டலாக அவுட் சைட் வேர்ல்டு. ஒவ்வொரு ஜோனல் கவுன்சிலர்ஸ் அவங்க வந்திருந்தாங்க. இவ்வளோ பெரிய இந்த மாதிரி க்ரௌட்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு 15 பேரை மட்டும் சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குற செஷன் அது. அவங்க எப்படி என்ன சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல, எந்த இதில் சூஸ் பண்ணாங்க எப்படி ஒன்றுமே தெரியல. அவங்க கூப்பிட்டாங்க, நானும் ஓகேன்ட்டேன், வரேன்னு சொல்லிட்டேன். இதில் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன எனக்காச்சுன்னா, ப்ராக்டிக்கலி அந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இட் பிகேம் வெரி ஹெக்டிக் ஃபார் மீ. ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அதிகாலையில் எழும்பினதுலேருந்து ஃப்ரைடே நமக்கும் இங்கே மீட்டிங் இருக்குது. இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு நான் ஜனங்களை கொஞ்சம் பேரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைடே மத்தியானம் நான் ஹேட் டு கோ டு அ ஹாஸ்பிட்டல் டு அட்டெண்ட். அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மத்தியானம் 2 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு தான் நான் வீடே திரும்பினேன்.
அங்கே உட்காந்து நான் ஒரு சில காரியங்களை அப்படியே ப்ரஷ்அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ப்ரஷ்அப் பண்ணுறேன்? நேற்று போகிற மீட்டிங்குரியதை ப்ரஷ்அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே அந்த பேஷண்ட்டையும் பேசிக்கிட்டே கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் அப்படியே படுத்துட்டேன். அங்கே ஒரு 10 நிமிஷம் அப்படியே படுத்துட்டேன். ஏன்னா அப்படியே ட்ரெயின் ஆகிறது தெரியுது. அப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் மீட்டிங்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் அட்டன் பண்ணுறது. கிறிஸ்டியன் மீட்டிங்ஸில் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம், அது பழகுன ஒரு இடம். இது அவுட் சைடு அப்படின்றப்ப அப்படியே ஒரு மாதிரி நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. அந்த மாதிரி உட்காந்துருந்தேன். நான் என்னோடய டைரியை திறந்து வச்சுட்டு, இந்த டைரி தான், இதை திறந்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். இதை இப்படி பார்க்கணுமே, இது இருக்கே அப்படின்னு அப்படியே இந்த ஹெட்டில் இந்த டைட்டில்ஸ் மாத்திரம், டைட்டில்ஸ் அண்ட் சப்டைட்டில்ஸ் அப்படியே பார்த்து அப்படியே பார்க்குறேன், இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருது, கோ ஸ்லீப், கோ ஸ்லீப். நான் அப்படியே ஜோம் பண்ணினான், இது இருக்கே நாளைக்கு 10:30 மணிக்கு இதை பேசணுமே, இது எப்படி அவங்களுக்கு புரியுமா நான் பேசுறது? இப்போ எங்கள் ஜனங்கள்னால் நான் அதை சொல்லிடுவேன், இது இப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏதாவது நான் கத்திடலாம், ஏதாவது சொல்லிடலாம், இதை இப்படி இருங்கப்பா, நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அப்படி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிடலாம், உங்களுக்கு புரியும். வெளியே உள்ள ஆட்கள்கிட்ட போய் அப்படி சொல்ல முடியாது நம்ம. இது என்னது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப உள்ளேருந்து, நீ போய் படு, கொஞ்ச நேரம் படு அப்படின்னு. அப்புறம் ஒரு 10:30 மணிக்கு எனக்கு புக்கெல்லாம் மூடி வச்சுட்டேன். புக்கை மூடி வச்சுட்டு படுத்துட்டு காலையில் 3 மணிக்கு எழும்பி ஃப்ரெஷ்ஷாக அப்படி திறக்கிறேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிரெயின். அதை அப்படியே ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஒரு 1/2 hour எழும்பி நான் அப்படியே கிளம்பி அங்கே போயிட்டேன். போகிறப்ப எனக்குள்ள ஒரு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திஸ் வாஸ் அ ப்ராக்டிக்கல் லெசன் தட் வாஸ் டாட் பை காட் டு மீ. ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு போகிற, அதை குறித்து நீ டென்ஷன் ஆகாத, அங்கலாய்க்காத. ஆல்ரெடி த ப்ரீவியஸ் டே உனக்கு இட் வாஸ் அ வெரி டைட் டே. டேக் அ ஃபுல் டைம் ரெஸ்ட், ஒரு 4 hours 5 hours ரெஸ்ட் எடுத்துக்கோ ஸோ தட் உன்னோட பிரெயின் ப்ராப்பராக இருக்கும். அந்த ஃப்ளைட்டு ரெஸ்ட்டில் இருந்தால் தான் டேக் ஆஃப் ஆக முடியும். ரன்வே ப்ராப்பராக இருக்கணும், எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். உங்களுக்கு இன்னொரு ஒன்று தெரியுமா? ஃப்ளைட் வந்து நம்ம கார் ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி ஃப்ளைட்டை ரிவர்ஸ் எடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சின்ன அதை புஷ்பேக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த டோ பண்ணுவாங்க, அதை டோ ட்ரக்கர்ன்னுவாங்க. அந்த ட்ரக் வச்சு அதை டோ பண்ணிவிட்டு அப்படியே அதோட நோஸ் இருக்குல்ல முன்னாடி, அந்த மூக்கு அப்படி தள்ளிட்டு இப்படி போகும். அந்த குட்டியோண்டு இருக்கும், அது இப்படி தள்ளிக்கிட்டு போகும், பின்னாடி தள்ளிட்டு போய் அங்கே நிற்க வைக்கும், ரன்வேல நிற்க வைக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஃப்ளைட் வந்து இட் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். அப்படி இல்லைன்னா அது சீராக மேலே ஏற முடியாது. ரெண்டாவது, நமக்கு காரில் பெட்ரோல் இல்லை அப்படின்னாக்கா அங்கங்கே பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது, போட்டுக்கலாம், புரியுதா? இப்போது இப்போ ட்ரெயினில் நம்ம போகிறோம், ஸ்டேஷன்ஸும் அங்கங்கே இருக்குது. ஃப்ளைட்டுக்கு பெட்ரோல் பங்கோ எதுவும் மேலே ஏரில் கிடையாது, அது நிற்கவே முடியாது. ஏரில் எதுவுமே கிடையாது. அது பெட்ரோல் கம்மியாச்சு அப்படின்னாக்கா ஃப்ளைட் ஹேஸ் டு கம் டவுன், கீழே தான் வந்தாகணும். ஒன்று விழுந்துரும், அப்படி இல்லைன்னா கீழே வந்து அது ரீஃபில் பண்ணிட்டு தான் மேலே ஏறி ஆகணும். மேலே எதுவுமே கிடையாது, ரீஃபில்லிங் எல்லாமே எங்கன்னா கீழே தான். அது போல தான் நமக்கும் பல வேளைகளில் we have to refill ourselves properly. say yes. ரீஃபில் செய்யாமல் நம்ம மேலே ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இறங்க முடியாது, லேண்ட் ஆக முடியாது. இட் வில் பிகம் ஹார்ட் ஃபார் அஸ். நம்ம உடம்புல மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னாக்கா அந்த மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன, அது ஆர்கன் கிடையாது, அது எங்கே அப்படின்னாக்கா ஆர்கன்ஸ்குள்ளே இருக்கும். ஹார்ட்டில் இருக்கும், கல்லீரலில் இருக்கும், மண்ணீரலில் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? உற்பத்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுங்கள் எல்லாரும். உற்பத்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உற்பத்தி ஸ்தலம், அந்த உற்பத்தி ஸ்தலம் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னாக்கா எவ்ரி மெயின் போர்ஷன் இன் த பாடி வில் பி டேமேஜ். நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கோங்க, நமக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, மாமனார் மாமியார் இருக்காங்க, நாத்தனார் கொழுந்தியார், இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்கவுங்க அந்தந்த டிஸ்டன்ஸில் இருக்காங்க. எல்லாரும் ஒரே கோர் குரூப்பில் கிடையாது.
ஃபேமிலி அப்படின்னு வரப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாமியார் மாமனார் வருவாங்க. புரியுதா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட பிறந்தவங்க, ஒய்ஃபோட பிறந்தவங்க, இவங்க எல்லாரும் வருவாங்க, இந்த சர்க்கிள் வருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மாமனார் மாமியார் கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய சிப்ளிங்ஸு அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வருவாங்க. இவங்கெல்லாம் ஃபோர்த் கண்டிஷன், நமக்கு சித்தப்பா முறை பெரியப்பா முறை, அவங்கெல்லாம் அந்த பக்கம் வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இத்தனை பேரோட நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் ஃப்ளைட்டு, இத்தனை பேரோட நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு உங்கள் லைஃப்பில் என்ன இருக்குது, நீங்கள் யார், நீங்கள் எப்படி இருந்தால் என்ன, அதை பற்றிலாம் கவலையே இருக்காது. ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, இவங்க கவலைப்படலையேன்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது. இவங்க ஏன் என்னை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்றைக்குமே யோசிக்காதீங்க. யாரும் உங்களை பற்றி கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க உங்களை பத்தி யோசிச்சுக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யோர் லைஃப். இவங்க என்ன கவனிக்கலையே, அவங்க என்ன கவனிக்கலையே, இது நம்ம வேலை கிடையாது. இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம வரோம் அப்படின்னாக்கா, அந்த கப்பல்ஸ் மீட்டிங்க்கு வரோம் அப்படின்னாக்கா, டேக் த பாயிண்ட்ஸ் வேலிட்லி இன்டு ஆர் நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம ஏற்றுப்போம். இவங்க ஏன் நமக்கு இதை யோசிக்கலை, இவங்க ஏன் நமக்கு இதை செய்யலை, யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்றது நமக்கு முதல்ல மனசுக்குள்ளே இருந்துடணும். யாரும் செய்யணுன்றதும் இல்லை. ஸோ யூ ஆர் தி மைட்டோகாண்ட்ரியா. நீங்கள் பவர் ஹவுஸ். நீங்கள் சரியாக இல்லை அப்படின்னாக்கா த என்டையர் சிஸ்டமே பாதிப்பாயிடும். முழு சிஸ்டமே. உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே அவ்வளோ பெரிய பெரிய ஆர்கன்ஸ் இருக்குங்க. இருதயம் இருக்குது. என்னைக்காவது இருதயத்தோட சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்க முடியாது. லப் டப் லப் டப் லப் டப்னு கேட்டுச்சுன்னா நம்ம செத்தே போயிடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி நடக்கிறப்ப லப் டப் லப் டப் இப்படி கேட்டுச்சுன்னா உயிரோடு இருக்க முடியுமா? அது போக நம்ம உடம்புல அவ்வளோ பிளட் இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் சிறு 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 சிறுன்னு போயிட்டு வருது பிளட்டு. அவ்வளோ ஹீட்டடப்பாக இருக்குது பிளட்டு. அந்த பிளட்டு சத்தம் கேட்குதா? பிளட்டுக்கு சத்தம் இருக்குது தெரியுமா? பிளட்டுக்கு சத்தம் இருக்குது. கேட்குதா? ஒரு நாளும் கேட்டதில்லை. மூச்சு விடுற சத்தத்தை கேட்குறோமா? இப்படி ஒரு செகண்டு நம்ம நிறுத்தினோன்னாவே நம்ம செத்து போயிடுவோம். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த நுரையீரல் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அது கேட்குதா? கேட்கறது இல்லை. இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது யாரு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ். உள்ளே இருக்கிற பவர் ஹவுஸ். இந்த பவர் ஹவுஸ் கெட்டு போச்சு அப்படின்னாக்கா எல்லாம் டமால் டிமால்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடும். கண்ணா பின்னான்னு அதுக்குன்னு ஒரு ரிதமோட உள்ளே போய்கிட்டு இருக்கு. ஒரு ரிதம். பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ரைட் லெக் முன்னாடி வைக்கிறப்ப நம்மள அறியாமல் லெஃப்ட் ஹேண்ட் முன்னாடி போகும் தெரியுமா? நம்ம நடக்கிறப்ப நம்ம இது வரைக்கும் அதை கவனிச்சதே கிடையாது. தானாக போகும். இப்படி வைக்கிறப்ப இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். நம்ம இதுக்கு யாரும் நமக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. உடம்பு தானாக ஒரு பேட்டர்ன், ஒரு ரிதமாக ஃபாலோ பண்ணும். இந்த கண்ணு இங்கே போகுது அப்படின்னாக்கா இந்த கண்ணுக்கு சொல்லவே தேவையில்லை, ரெண்டுமே இப்படி தான் போகும். நீ அந்த பக்கம் பாரு, நேராக பாருன்னு நம்ம சொல்லவே தேவையில்லை, இப்படி போகும். இந்த பக்கம் பாருன்னா இந்த பக்கம் போகும். தானா ஒரு ரிதமை ஃபாலோ பண்ணுதுங்க. அந்த மைட்டோகாண்ட்ரியா சரியா இல்லைன்னா அந்த ரிதம் ஸ்பாயில் ஆயிடும். நீங்க தான் அந்த மைட்டோகாண்ட்ரியா, புரியுதா? நீங்க தான் அந்த பவர் ஹவுஸ். அதை நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இருப்பாங்க, பேசஞ்சர்ஸ் மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. நம்ம கூட டிராவல் பண்றவங்க ஏகப்பட்ட பேர் வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க. உங்க மைட்டோகாண்ட்ரியாவை நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க தான் மைட்டோகாண்ட்ரியா. நீங்க உங்களை நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சரியா இருந்தாதான் நம்ம மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நம்ம இருக்க முடியும். உங்க ஃபேமிலிக்கு நீங்க தேவை. சே எஸ். உங்க ஃபேமிலிக்கு நீங்க தேவை. காலியான பாத்திரத்தை வச்சு இன்னொரு பாத்திரத்தை நிரப்ப முடியாது. ஒரு குருடன் மற்றொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது, கண்டிப்பா முடியாது. நம்ம அது ப்ராப்பராக இருக்கணும். இதை குறித்து நான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகாக ஒன்று வந்தது. அதாவது செல்ஃப் கேர் இஸ் நாட் செல்ஃபிஷ்னஸ், இட் இஸ் ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அழகாக இருக்குல்ல இந்த வார்த்தை? செல்ஃப் கேர் இஸ் நாட் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னா தன்னை கவனித்து கொள்ளுதல் சுயநலம் அல்ல, அது தொழில்முறை பொறுப்பு, தொழில்துறை பொறுப்பு. அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எல்லாருக்கும். நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே கொண்டாடுறது கிடையாது. ஏன் தெரியுமா? எல்லா நாளும் நம்ம தகப்பன்மார்களை கொண்டாடணும் தேவஜனமே.
எல்லா நாளும் கொண்டாடணும். கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்க காசு கொடுக்கலன்னா ட்ரெஸ்ஸு கூட போட முடியாது, ட்ரெஸ்ஸு போட முடியாது, வாங்கி தின்ன முடியாது. என்னதான் பெண்கள் சம்பாதிச்சாலும் அவங்க பெரிய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு. சே எஸ், பெரிய பிளெஸ்ஸிங். அதுபோல் மதர்ஸ், பெண்கள், ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு இருக்கிறதுனால ஃபாதர்ஸை பற்றியே பேசணும். ஸோ தே ஆர் த பிளெஸ்ஸிங் ஆஃப் த ஹவுஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ செல்ஃப் கேர், இங்கே வந்து உட்காருங்களேன். ஆனால் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, இங்கே வந்து உட்காந்துருங்க. செல்ஃப் கேர் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தன்னை கவனித்து கொள்ளுதல் அது தொழில்துறை பொறுப்பு, தொழில் முறை பொறுப்பு, ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, செட்டிங் பவுண்டரிஸ். நீங்கள் உங்களுக்காக, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், செட்டிங் பவுண்டரிஸ். ஆண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய நண்பர்கள் வெளியே அவங்களுக்கு இருப்பாங்க. ஏன்னா வெளியே நிறைய போகிறதுனால வெளியே நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. பட் யூ நீட் டு செட் பவுண்டரி. உங்களுக்கு ப்ரையாரிட்டி என்ன அப்படின்றத பார்த்து அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. புரியுதா? உங்களுக்கு ஒரு சில வேளையில் பெண்கள் வந்து கொஞ்சம் நேகியாக இருப்பாங்க. நேகியானா கை 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 கைன்னு கடிச்சு சின்ன 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 எப்பவும் சொல்கிற மாதிரி வாய் ஜாஸ்தின்றதுனால வேர்ட்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். நைன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸை தேடி ஒவ்வொரு தடவையும் ஓடிடாதீங்க. கொஞ்சம் பக்கத்து ரூமில் போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு அப்புறமா வந்து பேசுங்க. உங்களை எம்டி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா யூ வில் ஹாவ் அ ஸ்பேஸ் டு ரீஃபில் ஹர் வேர்ட்ஸ். புரியுதா? அனுபவம் இதெல்லாம் சரியா? இது நான் ஆண்களுக்கு மாத்திரம் சொல்றது. அதனால ஃப்ரெண்ட்ஸு நீ ஐயான்னு பேசிக்கிட்டே கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடாதபடிக்கு ஜஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் ரூம். மை ஹஸ்பண்ட் டஸ் தட். என் வீட்டுக்காரர் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல போய் தனியாக உட்காந்துருவாங்க, புத்தர் மாதிரி உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து விட்ருவாங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் உள்ள ஆல்ரெடி வேர்ட்ஸ் இருக்கோ எல்லாம் வெளியே போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. எதுக்கு? டு கெட் ரீஃபில்ட் ஃப்ரம் மீ. மறுபடியும் நான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன்ல, எனக்கு அப்புறம் யார் இருக்கா பேசுறதுக்கு? இல்லை, அது பேசுறதுக்கு ரீஃபில் ஆகிறதுக்காக ரூமில் போய் எம்டி பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கலாம். ஆனால் செட் பவுண்ட்ரிஸ். சே நோ அப்படின்னாக்கா எந்த காரியத்துக்கு முடியாது அப்படின்னு சொல்லணும்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆண்கள் முக்கியமாக. பெண்கள் கூட சொல்லிடுவாங்க கலாபுலான்னு, தே ஓன்ட் மைண்ட், அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆண்களுக்கு ஒரு சில காரியங்களில் நான் பார்க்குறேன், என்னுடைய க்ளோசர் சர்க்கிளில் உள்ள ஆண்களை நான் பார்க்குறப்ப இதை நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, இல்லை அவங்க வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்றாங்க. நாங்கள் எங்கள் ஜனம்லாம் அப்படிலாம் நாங்கள் யோசிக்கவே மாட்டோம். வேணான்னா வேணாம் போ. கரெக்டாக நான் சொல்கிறது பெண்கள்கிட்ட கேட்குறேன். கை தூக்குறாங்க பாருங்க. வேணான்னா வேணாம் போ, ஃபட்ஃபடா. என் குடும்பத்துக்கு நீ வேணாமா, வெட்டி நாங்கள் பாட்டுக்கு விட்டுருவோம். நேற்று வரைக்கும் ஜாலியாக இருந்தால் கூட இன்னைக்கு நீ வந்து என் கணவருக்கும் என் புருஷனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் பாய்சனா, வேணாம் போ. ஆனால் உங்களுக்கு அது கஷ்டம், கஷ்டன்றது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணி ஆகணும். ஸோ யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் வைஃப். லைக் ஹவு வி லேர்ன் ஃப்ரம் அவர் ஹஸ்பண்ட். எப்படி கணவர்கிட்டருந்து மனைவி கற்றுக்கொள்கிறார்களோ, மனைவியிடமிருந்து ஒரு சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்வதில் தப்பில்லை. ஒரே ஃப்ளஷ் தானே, ஒரே மாம்சம் தானே, கற்றுக்கொள்ளலாம். அவங்க மாதிரி அடாவடியாக சொல்லலைன்னா கூட, அடாவடியாக ஒரு ஸ்டெப் எடுக்கலைன்னா கூட, ஏன்னா அப்படியே ஸ்டெப் எடுக்க முடியும் விமனால், பெண்களால். என்ன வேணாலும் தப்பாக நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் ஃபேமிலி தான் எனக்கு ஃபஸ்ட்டு, நான் போயிட்டே இருப்பேன். அதுதான் கரெக்டும். அது ஆண்களால் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் உங்களுடைய டெம்பரமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ செட் பவுண்ட்ரிஸ். சரியா? ஒன்று. அடுத்தது உங்களை, அதாவது சைக்கலாஜிக்கல் ஹெல்த்து, இமோஷ்னல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, சோஷியல் ஹெல்த்து அப்படின்னு இருக்குது. மனநலம், உடல் நலம், பொது நலம் அப்படின்லாம் இருக்குது. புரியுதா? இந்த காரியங்கள் உங்களுடைய லைஃப்பில்
எந்த விதத்துலையும் பாதிப்படையாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய மென்டல் ஸ்டாமினா, மென்டல் ஸ்ட்ரென்த்து ப்ராப்பராக ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்கணும்னா ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி டேக் ரெஸ்ட். பாஸ்டர் அதை வந்து மெசேஜில் வந்து சொல்கிறப்ப சொல்லுவாங்க, அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துருங்க அப்படின்வாங்க தெரியுமா, ஷட்டப்புன்னு சொல்லுவாங்க. டேக் ரெஸ்ட், டேக் ரெஸ்ட், கூலாக நீங்கள் டேக் ரெஸ்ட். ஒரு 3 காரியம் நான் சொல்கிறேன். ஹூ ஆர் யூ இந்த ஃபேமிலி அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒன்று நீங்கள் பிரிட்ஜு, ஒன்று நீங்கள் லைட்டு, இன்னொன்று நீங்கள் ஆங்கர். ஆங்கர் நங்கூரம். நங்கூரம் யாராவது நீங்கள் மேலேருந்து பார்த்துருக்குறீங்களா? நங்கூரம், கப்பலில் நங்கூரம் யூஸ் பண்ணுவாங்க, மேலேருந்து பார்த்துருக்கீங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா நங்கூரம் கீழே இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் கப்பலை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டும். புரியுதா உங்களுக்கு? ஒரு கப்பல் ஒரு இடத்துல நிற்கணும், ஹார்பரில் நிற்கணும் அப்படின்னாக்கா அதை தூக்கி ஆங்கரை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க ஃபஸ்ட்டு. அப்போ அது நிற்கும், ஒரு இடமா நிற்கும். ஒரு இடமா நிற்கணும் அப்படின்னாக்கா நின்னாதான் அது பேர் ஆங்கர். நிற்கலை அப்படின்னாக்கா அது பேர் ஆங்கர் கிடையாது, நங்கூரம் கிடையாது, நங்கூரம் கிடையாது. கிருஷ்ணதேவராயர்னு ஒரு ராஜா இருந்தார், சரியா? எனக்கு இந்த ராஜா கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும், சரித்திர கதைகள் ரொம்ப பிடிக்கும். அந்த புக்ஸு நிறையா வச்சுருப்பேன், அதனால் அது வாசிப்பேன். கிருஷ்ணதேவராயர்னு ஒரு ராஜா இருந்தார். அவருடைய அரசவையில் தெனாலிராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் மந்திரி, சரியா? அப்போ பக்கத்து மாநிலத்திலேருந்து வந்தவர் யுத்தத்துக்காக வர்றார். கிருஷ்ணதேவராயர் பொதுவாக பயப்பட மாட்டார், சட்டுன்னு யுத்தத்துக்கு அவர் வந்துடுவார். ஆனால் இந்த மாநிலத்தை பார்த்து பயந்தார். ஏன் பயந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுத்த வீரர்கள் அதிகம், ஆயுதமும் அதிகம் அவங்கள்ட்ட. அப்போ இவர் பயப்படுறார், நடுங்குறார். எப்போ நம்ம பயப்படுறோன்றது அவனுக்கு தெரிஞ்சதுனாலே நம்மளை அட்வான்டேஜ் எடுத்துருவான். ராஜாக்கள் வந்து சேஃபாக கோல் ப்ளே பண்ணுவாங்க தெரியுமா? பயப்படுவாங்க, ஆனால் வெளியே தெரியாது. வெளியே பார்த்தா பெரிய கொண்டை, உள்ளே பார்த்தா ஈரும் வேணுன்ற மாதிரி, கீழே விழுந்தாலும் மீசை மண்ணு ஓட்டலைன்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க ராஜாக்கள். அவங்களுக்குள்ள அவ்வளோ பயம் கிருஷ்ணதேவராயருக்கு. ஆனால் அதை எப்படி பயந்தோன்றது தெரிஞ்சிட்டுன்னா ஓவர் கம் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, குறிக்கப்பட்ட நாளுக்குள்ள அடுத்த செட் ஆஃப் யுத்த வீரர்களை ரெடி பண்ண முடியாதே, ஆயுதங்களை ரெடி பண்ண முடியாதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, ராஜா யுத்தத்துக்கு தானே வராரு, வர சொல்லுங்க. ஏன்னா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேணாலும் வர சொல்லுங்க, நம்ம ரெடியாக தான் இருக்கோம். என்னடா பேசுற நீ? யுத்தத்துக்கு எப்படிடா? வர சொல்லுங்க ராஜாவே, நீங்கள் வர சொல்லுங்க, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ராஜாட்ட இவர் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் கஜானாலேருந்து. எதுக்கு? பணம் வேணும், கஜானாலேருந்து பணம் வேணும். சரி, ராஜா யோசிச்சு பார்க்குறாரு. இது வரைக்கும் தெனாலிராமன் தப்பான விதத்துக்கு செலவு பண்ணதில்லை. சரி கொடுக்குறாரு, ஆனால் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாரு. என்ன தெனாலி, நீ நிறைய கேட்குற பணம் கொடுங்க ராஜா, வேணும். ராஜாவும் கொடுக்குறார். யுத்த நாள் வந்துருச்சு. தெனாலி சொல்லி அனுப்புறாரு, நீங்க எப்போ நிக்கிற மாதிரி உங்க குதிரையில கம்பீரமா போங்க, முன்னாடி பின்னாடி நாங்கெல்லாம் வரோம். பின்னாடி நமக்கு இருக்கிறது 1000, அவன்கிட்ட இருக்கிறது 5000, நம்மளை ஜெயிச்சிருவான். பின்னாடி நம்மகிட்ட இருக்கிறது 1000 தானே, 1000 வச்சுட்டு நீங்க போங்க. ராஜா அவன் தானா உங்க காலில் விழுவான். இவருக்கு ஒண்ணுமே ஓடல, இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, பிரம்மையில வேணுமோ லூசு கணக்கா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி போறாரு. யாரு? இவனை நம்பி போறாரு, தெனாலிராமனை நம்பி குதிரையில ஏறி டொக்கு டொக்குன்னு இவரும் போறாரு. முன்னாடி இவர் நிக்கிறாரு, முன்னாடி அந்த எதிர்நாட்டு ராஜா நிக்கிறாப்புல. அவன் பார்க்கறான், இப்படி பார்க்கறான். எங்க கிருஷ்ணதேவராயர் நிக்கிறப்ப இப்படி பார்க்கறான், அந்த பக்கம் இப்படி பார்க்கறான். பார்த்துட்டு அவன் குதிரையை விட்டு இறங்குறான். ராஜா யுத்தம் வேணாம். எப்படி? யுத்தம் வேணாம். இவருக்கு ஒண்ணுமே ஓடல. யாரு? கிருஷ்ணதேவராயருக்கு ஒண்ணுமே ஓடல. யுத்தம் வேணாமா, ஒண்ணுமே யுத்தம் வேணாமா, அப்படியே ஆகட்டும் அப்படின்றாரு. இவருக்கு உள்ள ஒண்ணுமே, என்ன நடக்குது, இவன் கிறுக்கு எதுவும் பிடிச்சிக்கிச்சா, என்னத்தையோ பார்த்தான்.
இவரும் திரும்பி பார்க்குறாரு. இவ்வளோண்டு பேர் தானே இருக்கிறாங்க, இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எப்படி அவன் வந்தான், வந்து மன்னிப்பு கேட்குறான் நம்மள்கிட்ட, யுத்தம் வேணான்றான். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. மேஜிக் மாதிரி நடக்குது முன்னாடி. இவருக்கு தலைகால் புரியல, ஓடி வராரு. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லுவார் இந்த நல்ல விஷயத்த? வெரி குட், தெனாலிராமன்ட்ட சொல்லு. தெனாலி, உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? எப்போ யுத்தமே நடந்திருக்காதே, அவன் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பானே. அவன் கேட்டானா? ஆமா தெனாலி, எப்படி நடந்தது? ராஜா பின்னாடி திரும்பி பாருங்க ராஜா, அந்த பக்கம் இறங்கி வந்து பாருங்க அப்படின்னா, பெரிய பெரிய அந்த மலைகள் பக்கத்துல கண்ணாடி அங்கிருந்து அவ்வளோ பெருசு பெருசா தெனாலிராமன் ஸ்டேஷன் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தது 1000 பேர் தான் இங்க சோல்ஜர்ஸ், யுத்த வீரர்கள். ஆனா அவன் அந்த முகலாய மன்னர் இப்படி பார்க்குறப்ப மலை ஃபுல்லா வீரர்கள் மாதிரி, இந்த பக்கம் ஃபுல்லா வீரர்கள் மாதிரி. ஏன்னா அவ்வளோ பெரிய கண்ணாடிகளை செஞ்சு 2 வாரத்துல அங்கங்க ஸ்டேஷன் பண்ணி வச்சிருக்காரு. யாரு? இந்த தெனாலிராமன். அவன் பயந்துட்டான். ஏன் அம்மா, நம்மள்ட்ட இருக்கிறது 5000 பேர் தான், இவங்கள்ட்ட இருக்கிறது 10,000 20,000 பேர் இருக்கிறாங்கப்பா. இவரை நம்ம கிருஷ்ணதேவராயரை இந்த காலத்துல நம்மளால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பயந்து அவர் போயிட்டார். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ராமன், இந்த தெனாலிராமனுடைய மூளை சாதுரியம் மட்டும் இல்லை. அவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு இது தெனாலிராமனை பற்றி கொடுத்துருந்தது. ஹீ வில் டேக் ஆம்பிள் டைம் ஆஃப் ரெஸ்டம். நான் சொல்றது வந்து நடந்த கதை தான், நடக்காத ஒன்றத்தை சொல்ல. சாதாரண மனுஷன் தானே. இந்த மாதிரியான காரியங்கள், இந்த மாதிரியான சூத்திரங்கள் எல்லாம் எப்படி அவர்கிட்ட இது பண்ணுதுன்னா, தூங்கு போ நல்லா அப்படின்னு வரான். தூங்கு போ, நீ தூங்கிட்டு இருக்கிறப்ப உனக்கு எல்லாம் வரும். உள்ளது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது உள்ள வரும். வந்திருக்கா? நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சில வேளையில ஒரு சில காரியங்களுக்கு அந்த விடை கிடைச்சிருக்கா? நமக்கு நிறைய நேரத்தில் கிடைக்கும் தெரியுமா? தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒன்று கனவுல கிடைக்கும், எப்படியோ கிடைக்குங்க. தூங்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு ஒரு காரியத்தை குறித்து நம்ம யோசிச்சுட்டே படுப்போமா, அந்த 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 வினாக்குரிய விடை நம்ம தூக்கத்தில் கிடைச்சிரும். தூங்கு போ அப்படின்னு தூங்குனல. இட்ஸ் வெரி அதுக்காக ஓவர் டோசேஜ் எடுத்துக்க கூடாது தூக்கத்தில். சரியா? தூங்குன்னு சொன்னாங்கப்பா. ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு 10 மணி நேரம் கிடந்து தூங்குவோம், இருக்கிறதெல்லாம் கரைஞ்சு போயிடும். அதுவும் சொல்லிடுறேன். நம்ம ஜாஸ்தி தூங்கணும்னாக்கா வர வேண்டிய ஆன்சர் உள்ள கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போமா, கொஞ்ச நேரம் பெட்டிலே இருந்தோம்னாக்கா அது சைன்னு கிடந்து அந்த பக்கம் போயிடும், அது உள்ளத்துக்குள்ளே நிற்காது. அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ வி நீட் டு பி அ ஆங்கர். நங்கூரம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். நான் சொன்னேன்ல, முந்தா நேற்று ஒருத்தவங்களை நான் அட்டன் பண்ண வேண்டியது இருந்தது, அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல. அப்போ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அவங்க காலத்தில், சரியா ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க காலத்தில் என்ன நடக்குமா, ட்ரிப்ஸ் போடுவாங்கல்ல. ட்ரிப்ஸ் போடுறப்ப மெதுவாக சுட்டா தானே வரும், சுட்டா. முக்கியமாக இந்த ஆண்கள், இந்த வயல்வெளியில் வேலை பார்க்குற ஆண்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டு அட்மிட் ஆனாங்க அப்படின்னாக்கா ட்ரிப்ஸு போட்டுட்டு போயிடுவாங்களாம். இது 3 மணி நேரத்துக்கு இந்த ட்ரிப்ஸு ஓடணும்யா, இந்த ட்ரிப்ஸு போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போவாங்களாம். கொஞ்ச நேரத்தில் வந்து செக் பண்ண வருவாங்களாம். அந்த பாட்டிலே இருக்காதான். பாட்டில் எங்கே அப்படின்னு கேட்டால் குடிச்சிட்டேன் அப்படின்வாங்களாம். குடிச்சிட்டோம் அப்படின்வாங்களாம். இதே கதையை எங்கள் அப்பா கூட சொல்லியிருக்காங்க. இந்த 1960s அந்த காலேஜில் இந்த மாதிரி அவங்களும் மெடிக்கல் ஃபீல்டுன்றதுனால இந்த பேஷண்ட்ஸை இது பண்ணுறப்ப, பேஷண்ட்ஸை வந்து பார்க்குறப்ப திருப்பியும் பார்த்தீங்கன்னா இது எங்கே போச்சு அப்படின்னு கேட்டால், அது எவ்வளோ நேரம் சொட்டா வருது தம்பி, அது எவ்வளோ நேரத்துக்கு வருது, நேரம்லாம் போகுது, அவுத்து குடிச்சிட்டேன். குடிக்கூடாது, உள்ளே நரம்பலியாக போக வேண்டியது நரம்பலியாக தான் போகணும், வாய் வழியாக போக வேண்டியது வாய் வழியாக போகணும். ஒரே உடம்புக்குள்ளே தான் போகுதுன்னு எல்லாத்தையும் தூக்கி குடிக்கக்கூடாது. முடிச்சிட்டேன். அதனால் உங்கள் லைஃப்பில், உங்கள் வாழ்க்கைக்கு
ஏதாவது ஒரு காரியம் மெதுவாக ஒன்று வருதா, உங்களை சஸ்டெயின் பண்ணுறதுக்காக வருதா அப்படின்னாக்கா, ஒரு சில உங்களை சஸ்டெயின் பண்ணுற வர காரியம் ஒரு சில வேளையில் மெதுவாக தான் வரும். புரியுதா? சொட்டு சொட்டாக தான் வரும், சொட்டு சொட்டா. அந்த நர்ஸ் சொல்கிறாங்க என்கிட்ட, இதை 3 மணி நேரத்துக்கு நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இதை போட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, இன்னொரு ஒரு பாட்டிலை போட்டுட்டு, இதை 2 மணி நேரத்துக்கு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 3 மணி நேரம்ன்றீங்க, 2 மணி நேரம்ன்றீங்க. செட் பண்ணி வச்சுட்டு அது சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா. பல வேளைகளில் நம்ம லைஃப்பில் வர்ற ஒரு சில காரியங்கள், நம்மளை ஸ்டெபிலிட்டி பண்ணுறதுக்கு உரிய காரியங்கள் சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா வரும். அதை தூக்கி வேகமாக நம்ம குடிச்சோன்னாக்கா நமக்கு அது பாதிப்பாகி விடும். வேகமாக குடிக்க வேண்டியது ஸ்லோவாகவும் போக விடக்கூடாது. ஸ்லோவாக மெதுவாக நம்மளை ஹெல்தி ஆக்கிற காரியத்தை வேகமாகவும் குடிக்கக்கூடாது. அது நமக்கு பாதிப்பாக்கி விடும். அதனால் டேக் குட் ரெஸ்ட், டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அ ஃப்ளைட் நீட்ஸ் ரெஸ்ட் பிஃபோர் டேக் ஆஃப். சரிங்களா? ஸ்தோத்திரம். சரி, நல்ல டீச்சிங்ஸை கேட்டோம்ல. ஆமே. சரி, எப்போ ரெஸ்ட் வேணும்? சில வேளையில் நம்மளால் உழைக்க முடியாமல் போகுது, கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் நம்ம அதுக்கு வேண்டியதான பலனை நம்ம பெற்றுக்கொள்ள. இந்த வேளையில் நான் ஒரு சில காரியங்களை நம்ம சரீரத்தை அடையாளமாகவும் வச்சு நான் உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்கிறேன். ரெஸ்ட் தேவையான நேரத்தில் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். டாக்டர் சொல்கிறது ஒரு 8 மணி நேரமாவது ரெஸ்ட் எடுங்க. நீங்கள்லாம் வளர்ந்தவங்க, கண்டிப்பாக அதுக்கு மேலே தூங்க மாட்டீங்க, விட்டாலும் தூங்க மாட்டீங்க. எல்லாரும் அதுக்கு குறைவாக தான் இன்றைக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம், தூங்கிட்டு இருக்கிறோம். அதனால் ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவை. கண்டிப்பாக எக்ஸஸாக நம்ம எடுக்க போகிறது கிடையாது. we will not, அது வந்து காலமும் நம்மளுக்கு அதை அனுமதிக்காது. அடுத்தடுத்து வேலைகள் இருக்கும். அதனால இன்னைக்கு வாட்சஸ்லாம் அப்படிலாம் வந்திருக்கு. ஸ்மார்ட் வாட்சஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தேன், நான் டைமை பார்த்தேன். காலையில் நான் அதிகாலையில் எழும்பிட்டேன். எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தா அது எனக்கு கொடுக்குற டைம் ரிப்போர்ட் வந்து 4 hours 48 minutes. சரி, 5 ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோம். இன்னும் இருக்குது. இப்போது அது ரெஸ்ட் எடுக்கலைன்னா, ரெஸ்ட் எடுக்காததுனால தான் சில வியாதிகள் நம்ம சரீரத்தில் வந்துடுது. அது சுகர் கூட அதில் வந்து இன்க்ளூடு. ரெஸ்ட் எடுக்காதது அதுக்கு காரணம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆயத்தம் பண்ணேன், சில காரியங்களை தியானம் பண்ணேன், மார்னிங் ப்ரேயர் எல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு சில இது பண்ணிவிட்டு அப்புறம் போய் ஒரு நேப் எடுத்தேன். நம்மளுக்கு தான் வாட்ச் காமிக்குதுல. சரி, அடுத்த இப்போ 5 hours, அடுத்தது இப்போ 6 hours ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பாடி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு நேப் எடுத்தேன். அந்த வாட்ச் இப்போ இந்த வாட்ச் நம்மளுக்கு எனக்கு காமிக்கலைன்னா நான் வந்து அப்படியே நான் போயிட்டுருப்பேன். ஐ பி கோயிங் ஆன் ஜஸ்ட் வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து அதை காமிச்சு கொடுக்குது. இந்த காரியத்தை நீங்கள் செய்யலைன்னா யூ ஆர் ரன்னிங் இன் டு அ டேஞ்சர் ஜோன் அப்படின்னும் சில ஹார்ட் பீட் முதற்கொண்டு சில ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கு. சில வேளையில் சில பலவீனங்கள் உடம்புல ஏற்படும். அந்த பலவீனங்கள் ஏற்படும் போது அந்த பலவீனத்திலே அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே எனக்கு நடந்த ஒரு காரியம் தான். சர்வீஸ்ல நின்று கொண்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு 5 நிமிஷம் பிரேக் வேணும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு உள்ள போனவங்களுக்கு தெரியும். நான் என்ன நோட்டீஸ் பண்ணல, ஆனால் என்ன நோட்டீஸ் பண்ணவங்க எனக்கு வேர்த்திருக்கு, விறுவிறுத்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்து நான் உள்ளே போயிட்டேன். ஐ ஹேட் டு இமீடியட்லி விசிட் தி ரெஸ்ட் ரூம். அப்புறம் சில பேர் என்னை ஓடி வந்தாங்க, பாஸ்டர் ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு. அந்த டைம்லேயே சொன்ன, ஒன்றும் இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு நான் அப்புறம் அங்கே வரைக்கும் வெயிட் பண்ணாங்க, நான் வெளியில் வந்துட்டேன். ஐ வாஸ் ஓகே. ஏற்கனவே எனக்கு சில சுகர் ரீடிங்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால நான் சில வேளையில் ஃபாஸ்டிங் வந்து அவ்வப்போது ஒரு வாரத்துக்கு 3 நாள் அப்படி எடுத்துருவேன்.
ஒரு 4-5 வேளை சாப்பாடு கூட அவாய்ட் பண்ணி அந்த நேரத்தில் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கலை. அதில் என்னுடைய சுகர் ரீடிங் வந்து HbA1cன்னு சொல்லுவாங்க 10 இருந்தது, 10.5 ஆயிடுச்சு. போன வருஷம் 10 இருந்தது. நான் நினச்சது நம்ம தான் ஒன்றும் இன்டேக் எடுக்கலையே, ஐ எம் மச் மோர் பெட்டர், நான் இன்டேக் எடுக்காமல் டேப்லெட்டும் தேவையில்லை, டேப்லெட் எடுக்கிறது எனக்கு பிடிக்காது, அதனால ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் நம்மளுக்கு கேக் வாக் மாதிரி. டாக்டர் அப்புறம் என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, என் மனைவியும் சொன்னாங்க ரொம்ப கோவப்பட்டு, உங்கள் பிளட்டோட சுகர் வந்து கலந்துருக்குது, இது சரி பண்ணியே ஆக வேண்டும், ஃபாஸ்டிங் எடுக்கக்கூடாது. அதனால சண்டே மார்னிங் முதற்கொண்டு ஏதோ ஒரு சாப்பாடு வடை ஏதோ சாப்பிட்டுட்டு நான் முன்னால வந்து நின்னேன். அது என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு சண்டே மார்னிங்கும் முன்னால வந்து நிக்கிற நேரம் ரெஸ்ட் ரூம் போற மாதிரி வந்துடும். அப்படி கம்பல் பண்ணி விட்டுருச்சு. இது என்ன புது பழக்கம், ஒரு நாள் இப்படி ஏற்பட்டது இல்லை, இது திஸ் இஸ் கிரியேட்டிங் அ நியூ கைண்ட் ஆஃப் அ ப்ராப்ளம். அப்போ நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க, நீங்க முதல்ல எழும்பி அந்த டைம்ல என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. டாக்டர் வடை சாப்பிட்டேன். அது ஆயிலி ஐட்டம், உங்க ஸ்டமக்கை சேர்ன் பண்ணி விட்டுரும். வடை சாப்பிட பிடிச்சிருக்குதான், ஆனா ஒரு 2 வாரம் வடையை நிறுத்தினேன். ஏன்னா அவங்க அட்வைஸ், நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அந்த நேரத்தில் எதையாவது சாப்பிடணும், ஃபியூ மினிட்ஸ் தான் கிடைக்கும். அந்த சேர்னிங் சென்சேஷன் அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடுச்சு. அது ஒரு ரிலீஃப் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் இருந்த அந்த சிச்சுவேஷன், எனக்கு சளி ஒரு பக்கம், அவ்வளோ ஃப்ளம் கட்டி ஒரு மாசத்துக்கு முன்னால நடந்தது. ஸோ இம்மீடியட்டாக அந்த ரூம்ல போய் இது பண்ண உடனே நான் அவ்வளோ ஒரு பக்கம் வீக்காக இருக்கிறேன், பாடி டயர்ட்னஸ், அந்த ஃப்ளம் ஒரு பக்கம், பாடி டயர்ட்னஸ், அங்கங்கே சில பெயின், அதோட மினிஸ்ட்ரி எல்லாம் நடக்குது ஒரு பக்கம். என்னால் முடிஞ்சது பண்ண முடிஞ்சது. அப்போதான் சிஸ்டர் ஏஞ்சல் கேவின், அவங்க பிசியோதெரபிஸ்ட், உள்ள வந்து என்னை வந்து பார்த்தாங்க. பார்த்து நான் உங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒருத்தரை ஹெல்ப் அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு பிசியோதெரபிஸ்ட்டை எனக்கு அனுப்புனாங்க. அவர் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முதல்ல ஃப்ளம் எடுக்கணும், அதுக்கு ஒரு 4-5 எக்ஸசைஸ் கார்டியோ சைடில் எனக்கு சொல்லி கொடுத்தார். நானும் சரி சொல்லி கொடுக்கறது அப்படியே பண்ணுவேன், எனக்கு அப்பீலிங்காக இருந்ததுன்னா. அதை பண்ண ஒரு 4 நாளில் அது சரியாயிடுச்சு. தட் வாஸ் ஓகே. அப்புறம் நான் சரி அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, சரி இப்போ நான் ஏற்கனவே டயர்டாக இருக்கிறேன், இப்போ இந்த சூழ்நிலையை யோசித்து பாருங்க. அந்த டயர்ட்னஸ்ல பொதுவாக என்ன, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில தேவையான ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டியை செய்யும்போது அதில் உள்ள இருக்கிற ஃப்ளம், இந்த தேவையில்லாத காரியம் வெளியில வந்த பிறகு அப்பதான் உடம்பு வந்து பலன் பெற ஆரம்பிக்குது. சொன்னார், எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு 4 லோப்ஸ் இருக்குது, அப்பர் சைடு 2, லோவர் சைடு 2. இது பிசியாலஜி. இந்த எந்தெந்த லோபுக்கு உங்களுக்கு காத்து போகணுமோ அதுக்கு ஏற்ற பிரீதிங் எக்ஸசைசஸ் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு 4-5 எக்ஸசைசஸ் அவர் வந்து சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுக்க அது உள்ள இருக்கிற ஃப்ளம்மை அது வந்து அப்படியே ஒரு 4-5 டேஸ்ல அது வந்து கிளியர் பண்ணிருச்சு. ஒரு பக்கம் சில எக்ஸ்டர்னல் மெடிசன், சில காஃப் சிரப் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிற, இட் ஹெல்ப் மீ. அதன் மத்தியில செய்யப்படுகிற ஒரு வேலை அடுத்தது நான் கிளைசீமியா அதுக்கு வந்தேன். என்னுடைய மகன் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே அவர் சொன்னார், டாடி என் கூட ஜிம்முக்கு வாங்க, உங்க சுகர்லாம் ஓடி போயிடும் அப்படின்ட்டு. என்ன பண்ணணும், நீங்க கொஞ்சம் மசில் டோனிங் எடுக்கணும் அப்படின்னு. இப்போ உங்க மசில் வந்து அங்க ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே நான் பலவீனமா வேற இருக்கிறேன். இப்போ வந்து அந்த டைம்ல சரி நான் ஒரு சில வெயிட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அதுல வந்து ரொம்ப ஈடுபாடு, வெயிட்ஸ் பண்றது. நான் வந்து ஏரோபிக் பர்சன், நல்ல ஃபாஸ்ட் வாக் பண்ணணும், ஜாகிங் பண்ணணும், ஓடணும். அந்த மாதிரி ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்து எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கும்போது வெயிட்ஸ் இது என்ன ஒரே இடத்துல நின்று இங்க அங்கங்க ஏறிட்டு போகுது கையெல்லாம்.
ஆனால் அந்த மசில் டோனிங் அப்புறம் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அந்த மசில் டோனிங் அதெல்லாம் வரும்போது அந்த சுகர் லெவல்ஸ் எல்லாம் அது வந்து கம்மியாகுது அப்படின்னு பேசி ஒரு பக்கம் ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் அவர்கிட்ட தொடர்ந்து பேசும்போது, சார் நான் நிறைய பேருக்கு நான் ட்ரீட் பண்ணியிருக்கிறேன், வேற சில எக்ஸசைசஸ் அவர் இது போன பிறகு எனக்கு சொல்லி கொடுத்தார். அப்பதான் எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. ஏதோ ஒரு இதுல ஆரம்பிச்சு தேவன் எங்கேயோ கொண்டு போய் சம்பந்தம் இல்லாம நிறுத்துற மாதிரி நிறுத்துறாரு. ரோமர் 8:28 ஞாபகத்துக்கு வந்தது. அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. என்னை ரெஸ்ட் ரூம் விசிட் பண்ண வச்சு 10 நிமிஷம் புல்பிட்ல வேர்த்து விறுவிறுக்க வச்சு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் விசிட் பண்ணி சில பேர் அன்புள்ளவர்கள் வந்து அட்டன் பண்ணி அந்த நேரத்தில் ஒரு சிக்னஸ் இருந்தாலும் இந்த டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னார், நீங்க மெடிசனே இல்லாம சுகரை விட்டு வெளியில வந்துடலான்னு சார், அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நானும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஒர்க் பண்றேன். 50,000 பேருக்கு மேல நாங்க ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். நான் சொன்னேன், ஐ எம் வில்லிங் டு டூ அப்படின்னு. நானும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி சில இது எடுக்க ஆரம்பிச்சேன். ஐ குட் ஃபீல் அ டிஃபரன்ஸ் இன் மை பாடி. எந்த சூழ்நிலையில அப்படின்னா, ஆல்ரெடி ஐ எம் வீக். அந்த வீக்னஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு சில ஆக்டிவிட்டிஸ், சும்மா உட்கார முடியாது. இதை எதுக்கு சொல்றேன், நம்ம குடும்பங்கள் ஆல்ரெடி சில காரியங்கள்ல வீக்கா இருக்கும். அந்த வீக்னஸ்ல அப்படியே படுத்துட்டு சோம்பேறித்தனமா போக முடியாது. சில ஆக்டிவிட்டிஸ் குடும்பத்துல செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாஷித்து அந்த வீக்னஸ்ல இருந்து முதல்ல வெளியில வரணும். ஆமென். சும்மா இருந்தா எந்த வீக்னஸ்ல இருந்து வெளியில வர முடியாது. அதனால இந்த பிசியோதெரப்பியுடைய மேன்மையான ரகசியமே நான் பார்த்தது, ஏதாவது ஆக்டிவிட்டியில போட்டுருவாங்க, which is very good, in some kind of an activity. அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்ட பிறகு நான் கொஞ்ச நாள் அந்த இதை தொடர்றேன். அவர் எனக்கு கொடுக்குறாரு சில பிரிஸ்கிரிப்ஷன். அப்பர் பாடி பண்ணுங்க, லோவர் பாடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஷோல்டர்ஸ் பண்ணுங்க, எல்போஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில ஒழுங்குகள் போட்டு கொடுக்குறாங்க. 6 நாள் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும் பாஸ்ட். எவ்வளோ நேரம்? ஒரு 20 நிமிஷம். அது ஒரு பெரிய நேரமே கிடையாது. நான் என் ஆடியோ பைபிளில் போட்டு விட்டோ ஏதோ என்னால் அதை பண்ண முடிஞ்சுது. 6 நாள் பண்ண முடியல, ஆனால் ஒரு 4 நாள் என்னால் பண்ண முடிஞ்சுது. எனக்கு இந்த பிசியோதெரபிஸ்டுடைய பாடி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏஞ்சல் சிஸ்டர். அந்த அப்பியரன்ஸ் நல்ல ஸ்லிம்மா இருப்பாங்க. நான் முக்கியமா நான் பார்த்தது ஆண்களை சொல்றேன் நான். நல்ல ஒரு எந்த வயிறும் இருக்காது. அப்போ நம்ம இருந்தா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். இந்த மத்திய பிரதேசே இருக்காது அவங்களுக்கு. அப்படி சொல்லுவாங்க, நானும் ஜிம் போயிருக்கிறதுனால அங்க மத்தியில இருக்கிறதுலாம் கரைஞ்சிடணும் சார் அப்படிமா. அப்படிதான் பேசுவாங்க அந்த ட்ரெயினர்ஸ். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாடியும் இருக்கும். அப்போ சும்மா அப்படி பண்ண முடியாது. அதுக்கு ஏற்ற சில ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, அதுக்கு ஏற்ற சில உடலுக்குரிய காரியங்களை செய்யணும். அப்போ அவர் சொன்ன சில எக்ஸசைஸ் நான் செஞ்சிட்டு இருந்தேன். செஞ்சா பாடி டயர்டாகும். டயர்டானா எதனால டயர்ட் ஆகுது? இப்போ பாடியில ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ என்னுடைய இதை சொல்லி நான் நம்ம சபையில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். அவரும் பிசியோதெரபிஸ்ட் தான். அவருடைய பாடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? ஆனா பாடி இருந்தா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போ அவர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க ஒரு நாளைக்கு 6 முட்டையாவது சாப்பிடணும் உங்க ஆக்டிவிட்டிக்கு அப்படின்னு. 6 முட்டையாவது. நான் 1 தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ அவர் சொல்றாருன்னா அவர் செய்யாம அவர் வந்து அதை சொல்ல முடியாது. எங்க மகன் சாதாரணமா ஒரு நாளைக்கு 4 முட்டைக்கு மேல எடுத்துருவான். தோசை எல்லாம் கூட தேவையில்லை. ஸோ இட் இஸ் எ வெரி குட் கைண்ட் ஆஃப் எ டயட் அவர் எடுத்துட்டு இருக்கிறது. அப்புறம் ஏன் இந்த டயர்ட்னஸ் வருது பாடியில? அப்போ எனக்கு இருக்க வேண்டிய இன்டேக் இல்லை. அப்போ நான் 6 முட்டை என்னால் எடுக்க முடியல. இப்போ வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு 3-4 முட்டையாவது எடுத்துறேன். அதுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்பட்டுச்சு. அதனால என்ன ஆச்சு, என்னுடைய ஒர்க் அவுட் ஸ்கெடியூல் வந்து நல்லா போச்சு. அந்த டயர்ட்னஸ்லாம் உடம்ப விட்டு போயிடுச்சு. ஒரு 1.5 மாசமா
ஒரு வேலையும் செஞ்சிருக்க மாட்டேன், புல்பிட்டில் நின்னும் பேசியிருக்க மாட்டேன். இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் வலிக்கும். படுத்திருக்கும் போது என்ன வேலை செஞ்சோம், ஒன்றும் கிடையாது. அவ்வளோ நேரம் படுத்திருந்தோம், ரெஸ்ட் பண்ணோம். அது ஏதோ அந்த வியாதியினுடைய கொடுமை உடம்புல இருக்கிறதான ஒரு வீக்னஸ். அப்ப எப்போ போஷாக்கு கொடுக்க ஆரம்பிச்சேனோ, அவர் சொன்ன மாதிரி இன்னும் 6 முட்டைக்கு வரல, அது பார்ப்போம் பின்னால. அட்லீஸ்ட் 3-4 என்னால சாப்பிட்ட பிறகுதான் என்னால அந்த ஸ்குவாட்ஸ் எல்லாம் பண்ண முடியுது. பண்ண அப்படியே உடம்புல இருக்கிற சக்தி அப்படியே ஒரு அந்த கேலோரிஸ் அது பேர்ன் பண்ணிருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 செஞ்சாலே போதும், அது அந்த மாதிரி பண்ணி விட்டுரும். அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்தது இப்போ என்ன, நம்ம செய்ய செய்ய சில காரியங்களை செய்ய செய்ய போய் தூங்கின பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டியை செஞ்ச பிறகு நல்லா செஞ்சு இது பண்ண பிறகு நல்ல டயர்டான பிறகு அடுத்தது தூக்கம். நம்ம சரீர வாழ்க்கையிலையும் அப்படிதான், குடும்ப வாழ்க்கையிலையும் அப்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படி. இதை செஞ்ச பிறகு ஒரு சில வாரங்களுக்கு முன்னால என்னுடைய HbA1c எடுத்தேன். 10.5 8.6 வந்துருச்சு. நான் முதற்கொண்டு எனக்கு ட்ரீட் பண்ற டாக்டர்ஸ் எல்லாருமே, பிசியோதெரபிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ இது அந்த லெவல்ல இருந்து இறங்கணும்னா சுகரை பத்தி சொல்லுவாங்க, அது செடென்டரி செல்ஸ்ல போய் உட்கார்ந்துரும். சோம்பேறித்தனமா யார் இடம் கொடுக்குறாங்களோ அதை பிரேக் பண்ணணும்னா நல்ல பாடி ஆக்டிவிட்டி இருக்கணும். குடும்பத்துக்கும் இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல ஆக்டிவிட்டி கொடுக்கணும். நீங்க நல்ல என் மனைவி சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது புருஷன் மனைவி நீங்க பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா அவங்களோடு சேர்ந்து எதையாவது விளையாடுங்க, கெட் இன்வால்வ்ட் இன் சம் ஆக்டிவிட்டி. அப்புறம் சில ஆர்டினரி டம்பிள்ஸ் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய மகன் தான் வீட்டில் வாங்கி வச்சிருக்கிறார். 1 kg வாங்கி வச்சிரு, 1 kg ஜுஜ்பி மாதிரி. ஆனா அந்த சிக்னஸ்ல அதுதான் அந்த டைம்ல வேணும். அவர் சொல்லிட்டாரு, இதுக்கு மேல எதுவும் தூக்கிடாதீங்க, உங்க உடல் நிலைக்கு இப்போ இதுதான் தேவை, 1 kg தான் தேவை. அதுக்கு அடுத்தது 5 கிலோலாம் இல்லை, நேரா 10 கிலோ தான் இருக்கு வீட்டுல அடுத்த டம்பல். கண்டிப்பா நினைச்சாலும் தூக்க முடியாது. நான் ஐ மெயின்டைன். ஒரு 2 வாரம் போச்சு, அந்த 1 kg மாத்திரம் வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 kgல 30 அடிக்கிறது. அவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த 10 kgல 5ஆவது ட்ரை பண்ணுவோன்னு ட்ரை பண்ண பிக்கப் ஆயிடுச்சு. இதுல என்ன சொல்ல வரேன்னா, 1 kg செய்யாம 10 kg செய்ய முடியாது. இதுல நான் 30ஆவது செஞ்சதுனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு டூ 5 in the 10 kg after 2 weeks. அதுக்கப்புறம் என்னுடைய பிசியோட்ட சொன்ன, சார் அதுல ஒரு 5 ட்ரை பண்ண, பைசெப்ஸ் ட்ரை பண்ண வந்துருச்சு சார். அப்படியா, வெரி குட். 2 வாரத்துக்கு முன்னால என்ன சொன்னாரு, தொட்டுறாதீங்க அப்படின்னாரு. ஆனா 2 வாரம் ட்ரை பண்ண பிறகு அதே அவர் என்ன சொல்றாரு, யூ கேன் கோ ஃபார் தட். கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்கள் அதிகத்துல அதிகாரியா கடவுள் வைப்பார். அதனால சில லிட்டில் ஸ்டெப்ஸ் வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொண்டு வருவார். சம் ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு உடம்புக்கு பிடிக்காது, கண்டிப்பா பிடிக்காது. இது போய் செய்யணும், சோம்பலா இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும். ஆனா அதை பிரேக் பண்ணியே ஆகணும். யூ ஹேவ் டு பிரேக் தட் ரொட்டீன். அதனால அது உடம்ப அதை செய்ய பழக்க வைக்கணும். அப்போ அந்த டைம்ல சொன்னேன், எனக்கு ஜாகிங்லாம் போக ஆசை, என்னால முடியல, பாடி வீக்னஸ். இப்போ ஒன்றும் பண்ணிடாதீங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நடங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு ஜாகிங் போனேன். ஜாகிங் போய் ரெண்டு விதமான சுகர் டெஸ்ட் இருக்குது. அது 3 மாசம் ஆவரேஜ் ஒன்று எடுத்திருக்கிறாங்க. அன்னைக்கு என்னுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய நப்பாசை அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு இருக்கிற லெவல் என்னன்றது பார்க்க விரும்பும். அதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல நல்ல ஒர்க் அவுட், ஒரு 20 நிமிஷம் ஜாகிங் எல்லாம் பண்ணிட்டு
போனால் சுகர் லெவல் அன்னைக்கு உள்ள லெவல் 132. சரி பரவாயில்ல, கன்வின்சிங்காக இருக்குது. ஒரு பக்கம் இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது, எல்லாத்துக்கும் மேலே தேவ கிருபை. ஆமாம். அடுத்தது சரி சாப்பிட்ட பிறகு எடுக்கணும் லெவல். பொதுவாக சாப்பிட்ட பிறகு 30-40 மினிமம் ஏறும். நான் சொல்லிட்டேன், எனக்கு பூரி வச்சுருந்தாங்க வீட்டில். இன்னைக்கு பூரிலாம் வேண்டாம், பூரி சாப்பிட ஆசை தான், இன்னைக்கு வேற டயட் எடுத்துக்கலாம். சாப்பிட்டுட்டு போய் எடுக்கிறேன், லெவல் வந்து 121. விஷயம் தெரிஞ்சவங்க எப்படி இது பாஸ், நான் மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். நான் பூரி சாப்பிடல உண்மையா. டெஸ்ட் எடுக்க போறதுக்கு முன்னால 2 முட்டை சாப்பிட்டுட்டு போனேன், அவ்வளவுதான். பூரியோ வேற இட்லி தோசையில மாவு சத்து இருக்குது, இது வந்து ஒன்லி புரோட்டீன் இருக்கு. அதனால எனக்கு தெரியும், நான் சரி என்னுடைய பாடியை நான் டெஸ்ட் பண்ண விரும்பினேன். சரி எது சாப்பிட்டா சுகர் வருது, எது நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கிய கேடு. எனக்கே அந்த ரீடிங்கை பார்க்கும்போது சரி அல்லேலூயா 132 ஃபாஸ்டிங்ல இருக்கிறது, இது போஸ்ட் பிராண்டியல்ல 121 வந்திருக்குன்னா சரி மற்றவங்க உங்க பாடி நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது சார், கர்த்தர் கிருபைக்காக ஸ்தோத்திரம். நிறைய வேளையில எது நம்ம பாடியை ஸ்பைக் பண்ணுதுன்னே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னால பிரதர் பெவின் என்கிட்ட வந்து சொன்னார், ஜாக்லின் எதனால உங்களுக்கு இந்த ஸ்பைக் இருக்கு, இந்த ஃப்ளம் இறங்க மாட்டேங்குது, இவ்வளோ நாளா இருக்குது, என்ன சாப்பிட்றீங்க பாஸ்டர்? நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன் பிரதர், ஃப்ரூட்டை கொஞ்சம் கட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன் கட் பண்ணணும் கேட்டேன். எனக்கு கோவம் வந்துச்சு, லைட்டாக கோவம் வந்துச்சு. அது கடவுள் கொடுத்த உணவு, ஆண்டவர் நேராக கொடுக்குறாரு. இதெல்லாம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எல்லாம் லாஜிக் எல்லாம் நல்லா இருக்குது, கொஞ்ச நாள் கட் பண்ணுங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் விரும்பி நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இட்லி தோசையை விட பழம் தான். விட்டிங்கன்னா ஒரு சில ஆப்பிள் கட் பண்ணி சில வாழைப்பழத்தை போட்டு அதே எனக்கு காலை உணவுக்கு போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஐ கால் இட் அ ஃப்ரூட் பிரேக்ஃபாஸ்ட். இது வேற இந்த தலைவலி வந்து அதையும் சாப்பிட விடாமல் பண்ணிடுச்சு. ஒரு பக்கம் கோவம் வருது, அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் டாக்டர் யூ கேன் டேக் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அதுக்கு கிளைசிமிக் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்களுடைய இது இறங்கிடுச்சு. இறங்கின பிறகு அதே நேரத்தில் ரொம்ப அவைலபிளாக இருக்கிற, நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்கிற ஃப்ரூட் என்னது, முக்கணி பக்கத்தில் போயிடக்கூடாது, ஈஸியாக கிடைக்கும். அது ஈஸியாக, வாழைப்பழம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நேராக எடுத்த உடனே கை அதுக்கு தான் போகும், அதில் தான் ஏறுறது. அடுத்தது என்ன கிடைக்கும், மாம்பழம் ஈஸியாக கிடைக்கும். ஆமாம், இப்போ நான் சாப்பிட்ற ஃப்ரூட் என்ன தெரியுமா, எனக்கு என்ன ஃப்ரூட்னாலும் பிடிக்கும், நவாப்பழம் தான் இப்போ நம்மளுக்கு ஃபேவரெட். ஏன்னா அதோடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 25 தான். சரி இப்படி ஒரு இருக்குதா, 2 நாளைக்கு 1/4 கிலோ நவாப்பழம். அப்போ எந்த லெவலும் ஏறல, என்னுடைய பாடி வந்து பெட்டரா இருக்கிறத என்னால உணர முடியுது. அப்போ அந்தந்த இதுக்கு ஏற்ற ஆக்டிவிட்டி, அதுக்கு ஏற்ற சாப்பாடு, சில தியாகங்கள், சில ஒழுங்குகள், அதை செய்யும்போது உண்மையா அதுல வந்து ஆண்டவர் வந்து பலன் அளிக்கிறார். அதோடு கூட ஏற்றதான தூக்கம். ஸோ இட் இன்வால்வ் சம் ஆக்டிவிட்டி, சம் ஒர்க் அவுட், சம் குட் திங்ஸ் அண்ட் தென் ரெஸ்ட். ரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா என் மனைவி சொன்ன மாதிரி உடம்பு எல்லாம் ப்ளோட், அது அடுத்த டேஞ்சர். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன். அல்லேலூயா. உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததா? ஆமென். சரி, காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. அதே நேரத்தில் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் ஹெல்ப் மீ. I'm thanking Sister Angel Kevin, Sister Jacqueline, Bevin family, நம்ம சபையில் இருக்கிற சில physiotherapists, doctors, they help me. I am ever thankful to God and you. God bless you. ஒரு பல்லவியை பாடலாம். அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்தவர், உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை.
அது என்ன வியாதியா இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம், எதுக்குமே சொல்யூஷன் உண்டு. அல்லேலூயா. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே கர்த்தருக்கு கொடுப்போம். ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே. ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை. இங்கிலீஷ்ல Our Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Our Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Nothing is too difficult for thee. No, nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. No, nothing is too difficult for thee. Oh, great and mighty God, great in counsel and mighty in deed. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. ஆகாதது ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவரே இந்த நாட்களிலே சந்திப்பீராக. குறைகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர். நாங்கள் குறைவுபடுவதில்லை. The Lord is my shepherd, I shall not lack. I have the supply. I am the sheep. I have the supply from my shepherd. என் மேய்ப்பரானவர் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவர். உங்களை நம்பி இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாள் ஊழியங்கள், ஆராதனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? கர்த்தர் கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் அப்படியே அபியாசப்படுத்த ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. வேதத்துல வாசிக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தையாவது பெற்றுக்கொண்டு நான் ஜேர்னல் பண்ணி எழுதணும். அதை நான் போற இடத்துக்கு கொண்டு போகணும். நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதுக்கு அவர் பலப்படுத்துவார். Hallelujah. Space out your time with God. Space it with God.
Hallelujah. Thank you, Lord. Sins to avoid, promises to claim, attitude to have, commands to follow, examples to follow and avoid. Make your Bible colorful. கேட்டுட்டு அப்படியே போறதுக்கு இல்ல, ஒவ்வொரு காரியத்தையும் அப்ளை பண்றதுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வருஷமா செய்யற காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு பிரசங்கத்துல பேச வச்சார். 30 வருஷமா சபைக்கு வர்றவங்க அப்படியே என்ன பார்த்தாங்க. செகண்ட் சர்வீஸ்ல எல்லாம், பாஸ்டர் இத்தனை வருஷமா நாங்க இதை செய்யலையே, இவ்வளவு இருக்குதா பைபிள் படிக்கும்போது, இவ்வளவு பொக்கிஷங்களா. ஸ்தோத்திரம். கிருபையா ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நானும் யோசித்தேன், இந்த காரியம் இந்த சகோதரி இவங்களுக்கு தெரியாதா, இவ்வளவு மெச்சோர்டா இருக்கிறாங்க. கர்த்தர் ஆவியானவர் போதிக்கிறவர். ஆமென். போதிக்கிறவர், அதை செய்யவும் வைக்கிறவர். கேட்டுட்டு அப்படியே போறதுக்கு இல்ல, உண்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே, நான் கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த காலை நேரத்துல நான் கற்றுக்கொண்டது, சாயங்கால நேரத்துல கற்றுக்கொண்டது, இது என்னால முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டைமே வேஸ்ட். எதுக்காக கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்? முடியும் அப்படின்றதுனால தான் கற்றுக் கொடுக்கிறார். காலையிலையும் கற்றுக் கொடுத்தார், மாலையிலையும் கற்றுக் கொடுத்தார். There is a time to rest, there is a time to work out, there is a time to do our activities. Yes, let all these things be balanced. நன்றி ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் தேவன் தங்கியிருப்பாராக. ஆமென். God bless and you are blessed.